ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி. இது குறித்து ஒரு சில இந்த வீடியோவில் ஒரு சில தகவல்களை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தமிழகம் முழுவதும் விவசாய பெருமக்கள் அனைத்து நண்பர்களுக்குமே தற்சமயம் ஒரு தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்தாச்சுங்க. விவசாய பெருமக்களுக்கு இன்றைய தினத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய தள்ளுபடியை அரசிடமிருந்து நம்ம பெறலாம். ஸோ விவசாய பெருமக்களே கவலையே பட வேண்டாம், உங்களுக்கு உண்டான ஒரு தள்ளுபடி வந்தாச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே இருக்கிற அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்றிருப்பீங்க. ஸோ அப்படி கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்றிருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தள்ளுபடி உங்களுக்கு நிச்சயமாக 100% கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ விவசாய பெருமக்களுக்கு தள்ளுபடியை அரசு பார்த்திங்கன்னா தற்சமயம் வழங்குறது குறித்து தமிழகத்துடைய பட்ஜெட் கூட்டத்தொடரில் பட்ஜெட்லேயே இந்த தகவலை நமக்கு போட்டாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா தள்ளுபடி எப்போ கிடைக்கும், இன்றைக்கி கிடைக்குமா, நாளை கிடைக்குமா அப்படின்னு மக்களும் டெய்லியும் தினசரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அரசிடமிருந்து இந்த தள்ளுபடி கிடைக்கிறதுக்கு ஒரு சில அப்டேட்கள் எல்லாமே இருக்குங்க. ஏன்னா தள்ளுபடி யாருக்கெல்லாம் கிடைக்கும், என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றவங்களுக்கு இந்த தள்ளுபடியை கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா சில அப்டேட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. தள்ளுபடி பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக இவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ விவசாய பெருமக்கள் 5 ஏக்கருக்கு மிகாமல் நிலம் வச்சுருந்தால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தள்ளுபடியை உடனடியாக கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி இவர்களுக்கு கிடைக்கும். இவங்க பார்த்திங்கன்னா ஒரு 4 லட்சத்துக்கு உள்ள கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா கூட்டுறவு பேங்க்கில் நீங்கள் கடன் வாங்கியிருந்தால் மட்டும்தான் இந்த தள்ளுபடியை பெறத்துக்கு உண்டான எலிஜிபிள் நம்பர்ன்றதை நம்மளால் சொல்ல முடியுங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த தள்ளுபடியை போல தாங்க நகைக்கடன் தள்ளுபடி நடத்துனாங்க. கல்விக்கடன் தள்ளுபடி எல்லா தள்ளுபடியுமே போச்சுங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடியோடைய 2வது செலெக்ஷன் லிஸ்ட்டு இந்த மே மாதம் முதல் வாரத்தில் இல்லை 2வது வாரத்தில் வெளியிட போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 2வது செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா விடுபட்டவர்களுடைய பெயர்கள் ஒரு 80% பெயர்கள் மீண்டும் அறிவிக்கப்படும். அதனால் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இந்த நகைக்கடன் தள்ளுபடியில் பங்கு உண்டு அப்படின்றத நம்மளால் சொல்லாங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே தமிழகத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. அதே போல் விவசாயிகளுடைய பயிர்களுக்காக வாங்கப்பட்ட கடன்களும் முழுமையாக அரசு பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்யிருக்காங்க. ஸோ மக்களே இந்த தகவல்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.